கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி. ஒரு ஆண்டை கூட்டு கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறார். போன வருஷம் ஃபஸ்ட் இயர் பர்த்டே கொண்டாட போலவே ஏசப்பா செகண்ட் இயர் பர்த்டேவும் அதே போல் விசேஷமாக கொண்டாடினார். அதுக்காக பாஸ்டம் வந்தாங்க. அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா கோடான கோடி நன்றி. 15 நாளைக்கு முன்னாடி போன வாரமே நான் சாட்சி சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. நான் வந்து எக்மோர் பிரசவ ஹாஸ்பிட்டலில் ஒரு 27-28 வருஷமாக நான் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து எல்லா ஸ்டாஃபுங்களுக்கும் எல்லா நர்ஸுங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால் நான் வந்து அவங்க எதனா ஒரு வேலை விட்டால் கூட நான் அதை கரெக்டாக செய்வேன். நல்லா அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்குவேன். அப்படி இருந்த இடத்துல போன வாரம் எங்கள் சொந்தக்காரத்துக்கு வந்து குழந்தை பிறந்தது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அந்த குழந்தை வந்து ஐசி வார்டில் இருந்தது. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுக்கா, நான் போய் குளிச்சுட்டு வரேன், கொஞ்ச நேரம் பாப்பாவை பார்த்துக்கான்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தைய விட்டுட்டு வேற ஒரு குழந்தைய போய் தூக்கிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரே கத்தி ஒரே அமுகலை பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மன கவலையோடு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்து எப்படா டிஸ்சார்ஜ் ஆகி போவாங்க, எதனா யாருக்குனா சொல்லிடுவாங்களா, ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு ஒரு பயத்தோடு இருந்தேன். ஏசப்பா என்னை பாதுகாத்து அந்த இடத்துல அசிங்கப்படாத என்னை வழி நடத்துறதுக்காக கோடான கோடி நன்றி. சொல்கிறோம். வேலை கண்ட அன்னைக்கு சரியான ஜுரம். எனக்கு தலையெல்லாம் அப்படி பயங்கரமாக அப்படி ரொம்ப பிச்சு கொடுக்குற மாதிரி ஒன்றும் முடியல. என்னால் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆசிரமாக ஃபோன் பண்ணி அவங்க ஜபம் பண்ணாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க. அதுக்கப்புறம் பவானி அம்மாவும் பண்ணாங்க. 2 பேரும் பண்ணதெல்லாம் எனக்கு அப்படியே அந்த ஜுரம் அந்த தலைவலி அப்படியே விட்டு இறங்குச்சு. அப்படியே கொஞ்சம் நல்லா வச்சு நன்றி. அவங்க பாசுறாங்க நன்றி. பரிசுத்தநாமம் சோதரம் சாட்சியம் தேவனுக்கு கொரோனா படி சோதரங்களை நன்றிகளை மேலெடுக்கிறேன். இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தின்படி மகா பலனாக இருப்பேன்னு சொன்னார். இந்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பயங்கரமான உடம்பு சரியில்லாமச்சு. எனக்கும் உடம்பு உடையாமல் எங்கள் பொண்ணை குறித்து எனக்கு அதிகமான பயமாக இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தின்படி மகா பலனாக இருந்து எங்கள் குடும்பத்தை நடத்தின தேவனுக்கு கொரோனா படி சோத்திரங்களும் நன்றிகளை மேலெடுக்கிறேன். அது மாத்திரம் எங்கள் வீட்டில் ஒரு விதமான போலீஸு கேஸுக்கு போகிறவங்களுக்கு ஒரு விதமான சண்டையாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கூட எனக்கு ஒரு சாட்டினா எனக்கு கொரோனா படி சோத்திரங்களும் நன்றிகளை மேலெடுக்கிறேன். நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கால் வலி. என்னால் ஊழியமே செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமாக பலவீனமாக இருக்குது. ஆனாலும் போய் நான் ஊழியதும் செய்யணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெபிச்சுனே இருக்கிற போது பாசம் வந்தது. நடுப்பீடு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விதமான சேர் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகான சேரில் பாசம் வந்து உட்காந்துக்கலாம். அவங்களை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அக்கினி. அந்த அக்கினி வந்து என் காலுக்குள்ளே வந்தது போது ஒரு விதமான அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் நிரம்பும் போது பார்த்தீங்கன்னா என் கால் வலி என் உச்சிந்து உள்ளவங்க ஒரு விதமான பலவீனமாக இருந்தது. ஆனால் என் தேவன் மகா பலனாக இருந்து என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி அந்த ஊழியத்தை கூட என்னை செய்ய உதவி செய்த என் தேவனுக்கு கொடானபடி சோத்திரங்களும் நன்றிகளை வேண்டுகிறேன். எனக்கு ப்ரேயர் பண்ண பாசமாக மனமார்ந்த நன்றிகள். எங்கள் மகளுக்கு போன வாரம் ஒரே பல்லு வலி. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட காட்டினோம். நான் அவங்க சொன்னாங்க நரம்பில் பல்லு முளைச்சிக்குதுமா, அது எடுக்கணும் அப்படின்னாங்கன்னா. அதை விட நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப வேதனையும் மோனம் வீங்கி போயிடுச்சு. அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, அம்மா இது மாதிரி குழந்தை வேதனையாக இருக்குதுமா அப்படின்னா. அம்மா சொன்னாங்க சரின்ட்டு அந்த பொண்ணு காதில் இது ஃபோனை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பல்லை எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா இருக்கா. நல்லபடியாக ஏசப்பாவுக்கு நன்றி. அம்மா கையை சொல்கிறோம். 3 நாளாக இப்போ சரியான பல்லு வலி. எனக்கு சொத்த பல் நிறைய இருக்குது. அதில் வலி இப்போ எழுந்து பிரேயருக்கு வர முடியாத அளவுக்கு இருந்தது. சரி நான் இப்போ எப்படியும் போவோன்னு வந்துட்டாரு. பாசுராமா வந்து இப்போ ஜெபிக்கும் போது பல்லு வலிக்கு தெரிவிச்சாங்க. அந்த நிமிஷமே இங்கிருந்து ஏதோ வெயிட்டாக வந்து இறங்குற மாதிரி இருக்குது. பல்லு வலியை இப்போ இல்லை. கற்றுக்கு சொல்கிறோம். வீட்டில் நேரத்தில் 2 நாளாகவே ஒரே சண்டை. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா என் காசில் வாங்கின அரிசி தானே இது நான் சாப்பாடெலாம் செய்யக்கூடாது நீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து கேஸை திறந்து விட்டாரு. எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் கைட்டி வெளியே வச்சுருங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு. அப்பவும் அந்த அண்ணன் தரும் போது அதே மாதிரி சவுண்டு தான் வந்துச்சு. அதனால என் பொண்ணு ஏசப்பான்னு கத்தின்னு ஓடிச்சு பயந்து. ஆனால் எங்களுக்கு எதுவுமே அவ்வளோ ஏசப்பா பாதுகாத்தார். என் மகன் பேரனுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு முன்னாடி கையில் காசு சுத்தமாக இல்லை. எப்படி ஒன்றுமே புரியல. எப்படி தான் செய்யறதுன்னு ரொம்ப கவலையோடு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சென்னைக்கு. அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா
ஒரு 45,000 ரூபா கையில் ஒருத்தர் எதாவது கொடுத்தாங்க. அந்த காசு தான் இப்போ எனக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு உதவியாக இருக்குது. என் தகப்பனுக்கு ரொம்ப நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை படிப்போம். We can meditate the God's word today கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் from the book of 1 Samuel 30ஆம் அதிகாரம் chapter 30 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? verse 8. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதை பிடிப்பானோ என்று கேட்டேன். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமா? Clap and glorify to God. 10 நல்ல சத்தமா. More. எதுக்கு கை தட்டினீங்க இப்ப? Why you have clapped? வசனம் எனக்காய் வந்திருக்கு. சொல்லுங்களேன். The word come for me. இழந்து போனவைகளை சகலத்தையும் நான் திருப்பி கொள்ளுவேன். I shall recover whatever I lost. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. You just hold your neighbor. நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ள போற. You going to recover whatever you lost. அல்லேலூயா. நம்ம என்ன இழந்து போனோம்? What we lost. நிறைய நேரம் யோசிப்போம். இழந்து போனா இப்ப டெம்பரரியா இருக்க பிரச்சனையை தான் யோசிப்போம். Many of time we thought what we lost, but we think the current situation. உண்மைதானே? Is that true? அல்லேலூயா. Hallelujah. அநேக காரியங்கள்ல நம்ம சமாதானத்தை இழந்து போயிருப்போம். Most of the time we lost our peace. கனத்தை இழந்து போயிருப்போம். We lost our honor. ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்போம். We lost our blessing. நல்ல வேலை இழந்து போயிருப்போம். Maybe our job. நல்ல பிசினஸ் இழந்து போயிருப்போம். Maybe our business. கணவன் கிட்ட இருந்து வருகிற அன்பை இழந்து போயிருப்போம். Maybe we lost the love from the Lord. பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து போயிருப்போம். Maybe our children lost குடும்ப their peace. ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்போம். Our family lost நல்ல ஒரு blessings. ஊழியத்தை இழந்து போயிருப்போம். Maybe we lost our இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். Such kind of situation we என் seem அன்பு to ஜனமே, lost something. My கர்த்தர் beloved உன்னோடு people, பேசிக் the கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. நீ இழந்து போனவைகளை கர்த்தர் உனக்கு திரும்பி தர வல்லவராக இருக்க விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. Able to give you whatever you lost. சொல்லுங்களே. கரங்களை இதயத்தில் வைத்துக்கொண்டு Just place the hand on நான் your heart இழந்து and போனவைகளை கர்த்தருக்கு திரும்பி கொடுக்க போகிறேன். Lord going to rescue சில whatever I இடத்துல lost. அவமானப்பட்ட சூழ்நிலை, Maybe you சில ashamed இடத்துல someplace. நெருக்கப்பட்ட சூழ்நிலை, Maybe you are distressed at some நீ place. எந்த இடத்துல அவமானப்பட்டு அதே இடத்துல கர்த்தர் சொல்கிறார் நான் திரும்பி தருவேன் என்று. The Lord said where you get ashamed I will give you back. விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவேன். Say amen in faith. உங்க வயசு இழந்து போயிருக்கலாம், Maybe you ஆரோக்கியத்தை இழந்து lost your போயிருக்கலாம், age. உங்க அழகை இழந்து போயிருக்கலாம். Maybe your beauty. சில பேருக்கு லேட் மேரேஜ் நடக்கும். Maybe some people got late marriage. அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிட்டாங்க? வாழ்வதற்கு இளைய வயதுல வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை அவங்க இழந்து போனவர்களா இருக்கிறாங்க. They lost their young life. சிறு வயதிலே என்ன பண்ணாது? சில பேருக்கு குழந்தை கிடைக்காது. Some of the people won't both children at their ஒரு age. 5 வருஷம் 6 வருஷம் கிடைச்சாலும் பிரச்சனை கிடையாது. Even it doesn't look matter if they are delayed 5 years. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு. I know it's a known family for me. நல்ல SBI பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க. They worked in SBI bank as a manager. குழந்தை இல்லாம காத்திருந்தாங்க. They are waited for children. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தை பிறந்தது. They bore children after 20 years. சந்தோஷம் தான். It's happy. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக தான் அவருக்கு ரிட்டையர்மென்ட். 4 months back he got retirement. பாஸ்டர், He told me that, Pastor, எனக்கு ஏன் இந்த பிள்ளை பிறந்ததுன்னு தெரியல. why I bore the children now. எதுக்கு அப்படி சொல்றீங்க? I asked him why. நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என் பிள்ளை எனக்கு 5 வயசு ஆகுது. இனிமேட்டு என் பிள்ளை வளரும்போது நான் உயிரோட இருப்பனோ இல்ல பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும்னு தெரியலையே. How I'm going to manage my children after my retirement. Hallelujah. Hallelujah. லேட்டா கிடைக்கிற ஆசீர்வாதம் கூட என்ன பண்ணாது? நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. Maybe the blessings you received lately won't give இழந்து you போனவைகளை உடனே கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறோம். able to give you back. நீ எதை தேடுகிறாயோ அதை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். The Lord said whatever you seek I will give. உன் எதிர்பார்ப்பு எங்க இருக்கோ அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் இந்த நாள் பூர்த்தி செய்கிறவரா The இருக்கிறார். Lord able to fulfill your expectation. Hallelujah. Hallelujah. எதிர்பார்க்காத காரியத்தை செய்வது தேவனுடைய பலன், அது கிருபை. It's a grace and God's love, your unexpected நீ fulfillment. எதிர்பார்த்திருக்க உன் இருதய வாஞ்சை நடக்கும் பொழுதுதான் தேவன் உன்னோடு இருக்கிறதை உன்னால உணர முடியும். You can விசுவாசிக்கிறேன் able to சொல்லுங்க. feel the God dwelling in midst of you when your expectation met. விசுவாசிக்கிறேன் சத்தமா சொல்லுங்களேன். Say loudly, நான் அவரை amen. நம்பி வந்திருக்கிறேன். சொல்லுங்க. I come by never ashamed to those who believe in Hallelujah. Jesus. Hallelujah. தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது If God with my side,
நான் தேவன் பட்சத்தில் இருக்கும் பொழுது when I am with God, என்னை விட்டு எதுவும் இழந்து போகாது. I will lose nothing. சில நேரங்கள் அவமானத்தின் நிமித்தமாக சில தெருவுல போக முடியாது. Maybe with your shameness you cannot able to walk தலை குனிஞ்சிட்டு straight. தான் போக வேண்டியது இருக்கும். You nod your head and walk. கர்த்தர் சொல்லுகிறார், But my தலையை Lord உயர்த்துகிறவன் நான் என்று. I am the one lift your head. நல்ல சத்தத்தோடு ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு இழந்து போனவர்களை திருப்பி பெற்றவர்கள் இந்த வேதத்துல யார் இருக்கா? Today we going to meditate who are all lost and recovered. சொன்ன உடனே ஒருத்தர் பேர் ஞாபகம் வரும் உங்களுக்கு. If we hear the word, only one name come into our mind. இழந்தா எத்தனையா பெற்றா? Who lost and recovered how Hallelujah. many folds? இன்னொருத்தர் உண்டு. And there is one more person is there. சொல்லுங்களேன். இழந்ததை பெற்றான். A person who lost and recovered. முடி என்கிட்ட காட்டுறாங்க பாஸ்டர், முடி பாஸ்டர். கிதியோன். ஹalleluya. Gideon. சிம்சோன். ஹalleluya. சிம்சோனை இழந்த பலனை மீண்டும் பெற்றுக்கொண்டான். He lost and recovered his strength again. இழந்ததை பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல யார் சொல்லுங்க பார்க்கலாம். Who is in New Testament who lost and recovered? இழந்த உயிரை பெற்றுக்கொண்டவன் யாரு? Who lost his life and recovered? Lazarus. பேதுரு மீன் பிடிக்கும் பொழுது தேவன் அவனை தேடி ஓடி வருகிறார். When Peter doing fishing, Lord approached தேவன் him. மரித்த உடனே அவன் பின்மாற்றத்துல போக ஆரம்பிக்கிறான். He just returned back when Jesus crucified. மீண்டும் அவனை ரீடைன் கொண்டு வந்து அவனை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். Lord ஹalleluya. again recovered him and used his ministry. வெற்றியே உன் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்தா என்ன தெரியாது, வெற்றியின் வேல்யூ தெரியாது. ஒரு நாள் தோத்து, ஒரு நாள் இழந்து, ஒரு நாள் உன்னை விட்டு போயிட்ட பிறகுதான் அந்த வெற்றியின் ரகசியம் உன்னால புரிந்து கொள்ள முடியும். You cannot taste the victory until you face a failure. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Say amen in faith. ஹalleluya. Hallelujah. வேதத்துல யார் யார் ரீடைன் பண்றாங்களோ அவங்க ரீடைன் பண்ணி அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் விவரிக்க முடியாதபடி இருக்கும். It's unacceptable thing whoever recovered in the Bible. கர்த்தர் மீண்டும் உன் தலையை எழுப்ப போகிறார். Again Lord going to lift up மீண்டும் your பிள்ளைகளை head. கர்த்தர் எழுப்ப போகிறார். Again God going to raise your children. ஊழியத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். God going to strengthen your ministry. Lift up தாவீது David. ஒரு சூழ்நிலையில ஒடுக்கப்பட At a situation he crushed. என்ன சூழ்நிலை? What kind of situation was? எடுத்து படிப்போம் 1 சாமுவேல் அதே அதிகாரத்துல. We can meditate from the same chapter 1 Samuel 30. அதிலே 30ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதல் 2 வசனத்தை படிச்சீங்கன்னா chapter 31 and 2 verses. பெலிஸ்தியர்கள் அவனை விரோதமா எழும்பி அவன் இல்லாத டைம்ல என்ன பண்றாங்க, அவன் ஊருக்குள்ள போயிட்டு அவன் மனைவியும் பிள்ளைகளையும் கடத்தி கொண்டு போய் சிறைபிடித்துட்டு சில பேரை சாவடிச்சு அந்த ஏரியாவை அந்த இடத்தை தீக்கிரையாய் மாற்றி விட்டான். The people taken back his own people and fired all the places. தாவீது ஊரு எரிஞ்சு போனா கூட பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், ரிட்டைன் பண்ணிடலாம். தன் மனைவி இன்னொருத்தர் கூப்பிட்டு போயிட்டானா என்ன அர்த்தம்? அது it doesn't matter. அவமான காரியம். It doesn't matter if things are fired, but it's a shameless people capturing his wife. ஊர்ல இருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. They are captive from young to elders. அவன் தேசத்துல வந்து நின்று பார்க்கறான். When he came and looked at his nation, பார்க்கும் பொழுது கண்ணீர் he filled with அவன் எப்படி அழுதான். அவனும் ஜனனம் எடுத்து படிங்க 4ஆம் வசனத்தை படிங்க 34. அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்கள் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் ஹalleluya பலன் இல்லாமல் போக மட்டும் without strength. போன வாரம் ஒரு நியூஸ் பார்த்தேன். I watched the news last week. ஒரு மருமக இறந்து போயிட்டா. One daughter-in-law died. ஒரு மாமியார் அந்த துக்கம் தாங்க முடியாம அவங்களும் அழுது மரித்து போனாங்க. Mother-in-law also died by hearing the hardness. First time இப்படிப்பட்ட ஒரு மாமியாரை பார்க்கிறேன். This is first time I seen the mother-in-law. Why she died? விட்டு போயிட்டாள். அது அழுது அழுது தன் பலன் குன்றி போய் அழ முடியாம பலன் இல்லாம அழுது போய் தான் மரித்து போவாங்க சில இடத்துல. Some of the people died by crying more and losing their strength. என் அன்பு ஜனமே, my beloved people, நீ அழுது கொண்டிராய். You should not cry more. போன வாரம் செய்தியை கேட்ட நீ அழுது கொண்டிராய். Last week we நீ அழ மாட்ட. You won't cry more. என்னைக்கு உனக்கு சூழ்நிலை அழ மாட்டேன்னு வாக்குத்தத்தம் வருதோ அன்னில இருந்து நீ அழுதுன்னு. You will start
cry. When you heard the Yeah. promise, you shall not cry more. போன வாரம் பார்த்தோம், தேவன் சிட்சிக்கிற தேவன். Last week we meditated, Lord punishing. தாவீதுக்கு ஜனத்தை கொடுத்தேன், சொத்தை கொடுத்தேன், பந்த கொடுத்தேன், ஒண்ணுக்கு நிறைய மனைவியை கொடுத்தேன், பிள்ளைங்களை கொடுத்தேன். ஆனா எப்படி இருக்கான்? Lord given everything, more children and more blessings to him. எல்லா How he அளவிலாமே was. கொடுத்தாச்சு. Lord given enough thing to him. இன்னைக்கு வந்து பார்க்கறான், எல்லாம் இழந்து போன சூழ்நிலை. If I'm looking back, I lost எல்லாம் everything. இடிந்து போன சூழ்நிலை. Everything is அவன் demolished. கட்டிடங்கள், கூடாரங்கள் இடிக்கப்பட்டன. His tent and building பிள்ளையும் demolished. மனைவி சிறைபிடிக்கப்பட்டார்கள். His wife and children are அவனுக்கு captive. பலமா இருந்த எல்லா வாலிப பிள்ளைகளை எடுத்துட்டு போயிட்டாங்க. All the supporters taken என் back. அன்பு ஜனமே, My beloved அநேக people. நேரம் உன்னை விட்டு எல்லாம் இழந்து போய் நீ அழுது கொண்டு நிக்கலாம். Most of the time you lost everything and you இன்னைக்கு seem to be கண்ணீரோடு crying. இன்னைக்கு வந்திருக்கலாம். Maybe you stand in ஐயோ, tears. ஏன் இந்த சூழ்நிலை? Why this to ஏன் me? இந்த இழப்புன்னு? Why this loss to me? கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார். என் My அன்பு Lord ஜனமே, seeing your உன் tears. கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனா God இருக்கிறார். will answer your tears. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுவோமே. Say amen in அல்லேலூயா. faith. யார் Hallelujah. கைவிட்டாலும் என் தேவன் உன்னோடு இருக்கிறார். No matter who forsake, but my Lord is with you. மனிதரிடத்துல போய் நீ அழுவது, மனிதரிடத்துல போய் உன் குறையை சொல்லுவது, மனிதரிடத்துல உன் சோக முகத்தை காட்டுவது உன்னை கனவீனப்படுத்தும். It's dishonoring thing to sharing your sorrow and weeping with Hallelujah. men. Hallelujah. அதே உன் கண்ணீரை தேவ சமூகத்துல நீ வைக்கிறனா. But if you keep your tears in the Lord's presence. Hallelujah. Hallelujah. சொல்லுங்களேன், என் கண்ணீரை நான் தேவனிடத்துல தான் வைக்க போறேன். You just open your mouth and say, I'm keep my tears in God's கண்ணீரை presence. தேவனிடத்துல வைக்க போறேன். I'm going to keep my tears in God's கண்ணீரை நான் presence. தேவனிடத்துல வைக்க போறேன். I'm going to keep my tear in God's கண்ணீரை presence. நான் தேவனிடத்துல வைக்க போறேன். எத்தனை I'm பேர் keeping my tears in God's presence. How எத்தனை many பேர் of ஒப்பு you கொடுக்க submit போறீங்க? to yourself? ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க போறேன். Lord, I commit my life to you. என் வாழ்க்கை முழுவதும் தேவனிடத்துல நான் ஒப்பு கொடுக்க போறேன். I commit my life to you, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களை கைவிடாத தேவன் மன விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. Lord's will is to உன் save கண்ணீருக்கு you. பதில் உண்டு. But there is answer for your tears. என்ன நீ ஜெபிச்சியோ, என்னதற்காய் கண் கலங்குறியோ, அதற்கு கர்த்தர் சொல்லுகிற நீ திரும்பி பெற்றுக்கொள்வாய். The Lord says you will recover for what purpose you tear. என் அன்பு ஜனமே, இன்னைக்கு முதலாவது ஒரு வசனத்தை பார்த்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ண போறாரு? சகலத்தையும் சகலத்தையும் சொல்லுவோமா? சகலத்தையும் ஆமென் திரும்பி தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதை இழந்தாயோ அதை திரும்பி தருவேன். யாராருக்கு ரிட்டர்ன் திருப்பி கொடுத்தாரோ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இந்த கடைசி இந்த செய்தியில இதிலே 1 சாமுவேல் 30:6 சொல்லப்படுகிறது. From the book of 1 Samuel, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். when சகல David was ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் மனக்கிலேசனமாத்தினால் ஆமென் அவனை கல்லெறிய வேண்டும் என்று ம் சொல்லிக் கொண்டார்கள். ம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கவனிங்களே, pay attention. சில சூழ்நிலையில அவமானம் கண்ணீர் நிமித்தமாக At some situation your shame and tears. இன்னைக்கு இவன் ராஜா தான். He was a இவன் king. வரும்போது போகும்போதெல்லாம் விஷ் பண்ணவங்க தான். All the people bowed to him when he come and go. என்ன ஆச்சுன்னா, What happened? அவனை கல்லெறியலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். The people spake about stoning. ஏன்னா இவன் ராஜ்யத்தை சரியா பார்க்கற, ராஜா சரியா இல்லாதனால தான் யாரும் ஒருத்தர் நாட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. The king is not right, because of that some people came and captive his people and children. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in faith. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நடந்தது என்ன? What was happened? அவன் கலங்கி போய் நிற்கிறான். He was distressed. நமக்கு அநேகர் கூட இருக்க சொந்தமே நமக்கு விரோதமா எழும்பி நிற்கும். Maybe our own relations stand against us. ஒரு நெருக்கம் வந்துட்டா போதும், யாரும் நமக்கு துணை இல்லாதபடி நின்று கொண்டிருப்போம். We may be alone at our distress. யோசிச்சு பாருங்களேன், இவன் Just சொந்த imagine. ஜனங்களே, பிள்ளைங்க போயிடுச்சு, உறவு போயிடுச்சு, சொந்த ஜனம்னு பார்த்தா சொந்த ஜனமே இவனை கல்லெறியும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. His own people waiting to stoning David. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Say amen in faith. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கும் நம்ம நேரத்துல நம்ம அநேக நேரங்கள்ல நம்மளை கல்லெறியும்படியா சில சொந்தங்கள் இருக்கலாம். Most of the time our own relations about to stone us. கல்லெறியும்படியா சில வார்த்தைகள் உங்களை வந்து தொட்டிருக்கலாம். Maybe some of words like stoning you. உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சு கொண்டிருக்கலாம். You may be thought your life ends.
ஐயோ என்ன நம்பியிருந்த என் நண்பர் எனக்கு விரோதமா எழும்பிட்டான். My beloved friend against me. ஐயோ ஊழியக்காரர் எனக்கு விரோதமா எழும்பிட்டாரு. Maybe the godly people stand against என் மேனேஜர் எனக்கு விரோதமா எழும்பிட்டாரு. me. My manager stand against என் me. தாய் தகப்பன் என் உறவுகள் எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. My own parents and relations raised against me. ஹalleluya. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved people, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். the Lord is with you. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எல்லாம் தற்கொலை எண்ணம் அடிக்கடி தூண்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நான் செத்து போயிட போறேன். The reason behind the suicidal ideation எனக்கு is சப்போர்ட்டா இருக்கவங்க எனக்கு எதிர்ப்பாய் மாறிட்டாங்க. maybe your supporter turn against you. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் உனக்கு திருப்ப தருவேன். But ஹalleluya. my Lord says, I will recover, கொடுக்க போறேன். I will rescue. இழந்தவைகளை நீ மீண்டும் பெற்றுக்கொள்ள போற. You will gain your loss. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க.